ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபி நடந்த எல்லா விஷயத்தையும் அணுக்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முரளியை பற்றி யாருக்கிட்டையும் எது நீ சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி அணுக்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கீழே இருந்து மென்டல் முரளி கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சரியான நேரத்தில் யார்கிட்ட என்ன சொல்லுமோ நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அபி அந்த சங்கரை அவங்க வீட்டுக்கிட்டே சந்திச்சிடுறாங்க. முதல்ல சங்கர் அப்படி தப்பிச்சு போகிறதுக்கு பார்த்தாலும் அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்கள் தங்கச்சியாக நினச்சி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு பேசினதுக்கப்புறம் இப்போ சங்கர் என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, ஒரு இடத்துல இருந்து பேசுகிறான்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சங்கர் நாளைக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் ரூமில் ராகவ்கிட்ட அபி செம்மையாக கிண்டல் பண்ணி நல்லா இது பண்ணி பேசுகிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல போகிறேன் அப்படின்னு. ராகவ் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனையோட அடுத்த நாள் பார்த்தோம்னா காரில் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சங்கரும் வந்துட்டு இருக்காங்க, பின்னாடியே மென்டல் முரளியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ராகவும் அபியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக சங்கரும் வந்துடுறாங்க, பைக்கை நிறுத்திடுறாங்க, இவங்களும் பார்த்துடுறாங்க அவங்கள. இப்போ ராகவ் அந்த சங்கரை பார்த்ததுமே ஏற்கனவே அதாவது முரளிக்கும் அபிக்கும் கோயிலில் கல்யாணம் நடக்கும்போது கீழே இளநீ வாங்கி கொடுத்து ராகவ் நிறுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அதனால் ஞாபகம் வந்துடுது. இப்போ அதே நேரத்தில் பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா முரளியும் ஃபாலோ பண்ணி சங்கரை வந்ததுனால பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஒரு வேனுக்கிட்ட சொல்லி அவங்க மேலே இடித்து ஆக்சிடென்ட் பண்ண சொல்கிறாங்க. உடனே இடித்ததுக்கப்புறம் சங்கர் கீழே விழுந்து அடிபட்டுறாங்க. ரொம்பவுமே அவங்களுக்கு அடிபட்டு போயிடுது. அடிபட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன ஃப்ளாஷ்பேக்குனா, முதல்ல சங்கர் கூட அபி பேசிக்கிட்டு இருந்தது, ஆஃபீஸில் விசாரித்தது, அதனால் முரளி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய டீட்டெயில்டு ஸ்டோரி சொல்கிறாங்க. அதை மொத்தத்தில் முரளிக்கு அபியை ஃபாலோ பண்ணி வந்ததுனால தான் சங்கரை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் அவசரமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாரு. அங்கே போனாக்கா பார்த்தா டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதாவது கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அங்கேயும் பார்த்தா முரளி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் உண்மையை நிரூபிக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி நான் அதாவது கல்யாண நாள் அப்போ சங்கர் தான் அஞ்சலியோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி எனக்கு முரளி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை அபி சொல்கிறாங்க. ஆனாலும் ராகவ் கொஞ்சம் கோவப்படுறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த உண்மை அடுத்து தெரிய போகுது அப்படிங்கிற விஷயமும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.